ஓ, அந்த ஸ்டோரியா? ஓகே ஓகே. நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணி வச்சுருக்கீங்களா என் ஸ்டோரி எல்லாத்தையும்? இப்படிலாம் பண்ணக்கூடாது தெரியுமா? நான் பாவம்ல ப்ளீஸ்லாம் இப்படிலாம் பண்ணாதீங்க. பாப்பா வாப்பா எஸ்பி முடிஞ்சு தானே பார்க்கலாம், பார்த்துக்கலாம். ஏன் அப்படி யார் சென்ட் பண்ண கொஞ்சம் போயிடுவீங்க? நீங்கள் அந்த அளவுக்குலாம் பண்ண தேவையில்ல. ஐம் நாட் டூ இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆல், ஐம் ஜஸ்ட் அ பர்சன் நீ. ஓகேயா? நீங்கள் இஃப் உங்கள் ஃபோனில் சார்ஜர் இல்லைன்னா ஓகே, நீங்கள் சார்ஜர் மோடு போட்டுட்டு அப்புறம் ஏறிடுச்சுன்னா லைக் 80%, 99 சம்திங் ஏறிடுச்சுன்னா அப்போ எனக்கு மெசேஜ் பண்ண எனக்கு பிரச்சனை இல்லைங்க. எங்கே எப்படி பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணக்கூடாதா? அப்புறம் வேறு எப்படி மேடம் பண்ணுறது? மேடம் பாவம்னா நானும் பாவம் தானே. நான் வேறு எஸ்பிஎம் வரைக்கும் மேடம்காக வெயிட் பண்ணியிருக்கேன். மேடம்கிட்ட அந்த ரிசல்ட் வாங்க. அப்போ இதில் யார் பாவம்? எனக்கு தெரிஞ்சு நான் தான் ரொம்ப பாவம். அப்புறம் என்ன மேடம் பார்த்துக்கலாம்னு இழுக்கிறீங்க? இல்லை அதில் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டைரெக்டாக அனுப்புனா கொஞ்சம் ப்ராப்ளம்ல, இதே கால் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. அதான் அதெல்லாம் மேடம்க்கு புரியாது. உண்மையாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் புரியும். ஒன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் that. Until that we must wait. I mean until SPM lah. அதெல்லாம் மேடம்க்கு புரியாது. சரி, நான் இழுக்கிறேன்னு ஓகே, அதையா நீங்கள் இழுக்கிறீங்க லாஸ்ட்டாக? எஸ்பிஎம் முடிஞ்சு தானே, அதுக்குன்னு நீங்கள் ஆன் த ஸ்பாட்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸ்லோவாக தி நெக்ஸ்ட் டே லைக் அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் அப்படி மெசேஜ் பண்ணிக்கீங்க. இப்படி பண்ணுவேன். ஓ ஆமாங்க, சரிங்க. சரி சரி, நீங்கள் அதுக்குன்னு எப்படி நீங்கள் வந்து ஸ்பாட்லாம் கேட்காதீங்க. இஃப் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா சரி, நீங்கள் கேளுங்க. ஓகேயா? நான் எஸ்பிஎம் சொன்னேன், ஐ வில் கிவ் யூ த ஆன்சர். ஓகே, ஐ வில் கிவ் யூ த ஹாப்பி ஆன்சர். மேபி தான், பார்ப்போம். சரி சரி, நீங்கள் அதுக்கு மேடம் தான் இழுத்தீங்க. ஸோ அதனால் நானும் ஏன்னு கேட்குறதுக்காண்டி இழுத்தேன், அவ்வளோதான். பட் டோன்ட் வெரி, எஸ்பிஎம் நெக்ஸ்ட் டே நான் மெசேஜ் பண்ணுவேன். கடைசியில் மேடம் நீ சிரிச்சிட்டீங்க. என்னால் ஒரு ஆள் சிரிச்சிட்டாங்களா இன்றைக்கி? அதனால் மேடம் ஹாப்பியாக இருப்பீங்க. ஐ ஃபீல் மேடம் இன்றைக்கி சேட் ஸ்டோரி எதுவும் போட மாட்டேன்னு நினைக்கிறேன், சிரிச்சனால. ஆமாம்மா, சரிங்க. ஸ்டோரி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஐம் ஹாப்பி ஒன்லி. ஸோ இன்னைக்கு நான் ஸ்டோரி எதுவுமே போட மாட்டேன். ஓகே, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களோ? சரி சரி, எஸ்பிஎம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க தானே? பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த வாய்ஸ் மெசேஜ் க்யூட்டாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க எப்படி அப்பாவியாக பேசுவாங்க அந்த மாதிரி ரியலி க்யூட் இந்த வாய்ஸ் மெசேஜ்.